நேர்மையா இருந்தாரு. ஏன் நேர்மையா இருந்தாரு? நேர்மையான தலைவனை தன் தலைவனை இருந்தாரு. அண்ணாவை மட்டும் இல்ல, கர்ம வீரர், கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட நேர்மையினுடைய நேர் வடிவமாக இருந்த காமராஜரை என் தலைவன் என்றார். அதனாலதான் கருணாநிதிக்கும் அவருக்கு முதல் முட்டல். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னார். எல்லாரும் வந்து அவர் பொருளாளராக இருந்து கணக்கு கேட்டாங்க. பொருளாளர் தானே கணக்கு கொடுக்கணும், இவர் போய் கணக்கு கேட்டு இருக்காரு அப்படின்னு திமுக காரன் சொல்லுவாங்க. அவர் பொருளாளராக இருந்து கருணாநிதி கணக்கு கேட்கல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 1969 அண்ணா மறைந்த பிறகு 21 தேர்தல் வருது. அதற்கு பிறகு எல்லோரும் இந்த பதவியை பயன்படுத்தி சொகுசா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கிறாரு. கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி எல்லோரும் வரும்போது எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, குடிசை வீட்டுல இருந்த கட்சிக்காரன் இப்ப மாடி வீடு கட்டினானே எப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசாருங்க. 1972 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில், திருக்குளங்குன்றம் நினைக்கிறேன், அந்த பொதுக்கூட்டத்தில் பேசாரு. திமுகவில் நாம காங்கிரஸ் ஊழலை கேட்கிறோம், காங்கிரஸ் ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்றோம், ஆனா நாம ஊழல் பண்ணாம இருக்கோமா? குடிசை வீட்டில் இருந்தவன் எப்படி மாடி வீட்டுக்கு வந்தோம், நம்ம சாதாரண சைக்கிள் வச்சு நீங்க எப்படி கார் வச்சிருக்கோம்? இதை கேட்டதனால தான் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து அவர் உடனடியாக 23 உறுப்பினர்களை கூட்டி கருணாநிதி அவசர அவசரமாக அவரை கட்சி விட்டு நீக்கிறார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டும், தலைவன் இருக்கிறான் மயங்காது.